Welcome to my channel. Hi students, have a nice day. In this video, we are going to see the explanation for the supplementary reader, The Story of Mulan. Prepared and presented by Hemalata. Let us see the theme of the story. இந்த ஸ்டோரியில் ஒரு ஹீரோயிக் சைனீஸ் கேர்ள் முலன் ஓட கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொண்ணு வந்து தன்னோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி அவங்களோட கண்ட்ரியை வந்து எனிமிக்கிட்டேருந்து சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த ஸ்டோரி. ஒரு காலத்தில் வந்து சைனாவில் வந்து ஒரு போர் நடக்கிற சுச்சுவேஷன் ஆகுது. அப்போது அந்த நாட்டோட பேரரசர் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேருந்தும் ஒரு ஆண் கண்டிப்பாக இராணுவத்தில் சேரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆணையை வந்து வெளியிடுறாரு. முலனோட அப்பா ரொம்ப வயசானவர், ரொம்ப நோய்வாய்ப்பட்டவரும் கூட. அதனால் அவரால் வந்து அந்த இராணுவத்தில் போய் சேர முடியல. முலனோட தம்பி ஒரு குழந்தை, ஸோ அவனாலே போய் சேர முடியாது. முலன் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க, அவங்களோட தலைமுடியை வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு குதிரை மேலே ஏறி போய் இராணுவத்தில் சேர்றாங்க. தன்னை ஒரு சிறந்த வீரமான சிப்பாயாக வந்து மற்றவங்களுக்குள்ள நிரூபித்து காமிக்கிறாங்க. இராணுவத்தில் அவங்கள தளபதியாக்குறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இராணுவத்தில் ஒரு கொடிய காய்ச்சல் அப்படியே பரவுது எல்லாத்துக்குமே. அந்த டைமில் மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. அதில் ஒரு மருத்துவர் வந்து முலன் வந்து ஒரு பெண் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த செய்தி ரொம்ப வந்து காட்டுத்தீ போல் எல்லாத்துக்கும் பரவுது. பரவுன உடனே எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தளபதியாக இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் அப்போஸ் பண்ணி அவங்கள வந்து பணி நீக்கம் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து என்ன நடக்குதுன்னா, எதிரியோட திடீர் தாக்குதல் வந்து சைனாக்கு நடக்குது. அந்த நேரத்தில் முலன் தன்னோட திறமையான தலைமையை யூஸ் பண்ணி அந்த போரில் வெற்றி அடைகிறாங்க. பேரரசர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, முலனுக்கு நிறைய ப்ரைஸஸ் அவார்ட்ஸ் நிறைய கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு எதிரான என்னென்ன ஆணைகள் இருக்கோ எல்லாத்தையுமே அவர் சேஞ்ச் பண்ணுறாரு. 6 குதிரைகள், 6 போர்வால் எல்லாமே முலனுக்கு பரிசாக தராங்க. அந்த பரிசுகளெல்லாம் வாங்கிட்டு அந்த வெற்றி முகத்தோடு வந்து தன்னோட சொந்த கிராமத்துக்கு திரும்புகிறாங்க முலன். அதுதான் இந்த ஸ்டோரி. This is the classic story of Mulan based on the legend of Hua Mulan. A legend is a story from long ago that is believed to be true or mostly true. இது ஹுவா முலன் அப்படிங்கிற புராண கதையை தழுவி உருவான பண்டைய கால முலனின் கதை. அதுதான் வந்து இது புராண கதையை தழுவி வந்து இது உருவாயிருக்கு. புராண கதை லெஜண்ட் அப்படின்னாவே வந்து பழங்காலத்துலேருந்தே சொல்லிகிட்டே வருவாங்க இல்லையா, அதை தான் நம்ம புராண கதைன்னு சொல்லுவோம். அது வந்து உண்மை நம்ம எல்லாம் நம்பிட்டு இருக்கோம். பல நேரங்களில் அது உண்மையாக தான் நடந்திருக்கு. Many years ago, China was in the middle of a great war. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சைனாவில் ஒரு பெரிய போர் வந்து நடக்குது. The emperor said that one man from each Chinese family must leave his family to join the army. எம்பரர்னா பேரரசர். அப்போ வந்து அந்த பேரரசர் என்ன ஆணையிடுறாரு, சைனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒரு ஆண் வந்து தன்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இராணுவத்தில் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணையிடுறாரு. Mulan, a teenage girl who lived in a faraway village of China, heard the news when she was outside washing clothes. முலன் வந்து ஒரு டீனேஜ் கேர்ள். அவள் வந்து என்ன பண்ணுறா, சைனாவோட தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கா. வீட்டுக்கு வெளியே துணி துவைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸை அவள் கேட்குறா. அது என்ன நியூஸ்? முலன் ran into the house. அந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறமா முலன் ரொம்ப வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. Her father was sitting in a chair carving a piece of wood. முலனோட அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு, சேரில் உட்காந்துட்டு ஒரு மரத்துண்டை செதுக்கிட்டு இருக்காரு. கார்விங் அப்படின்னா செதுக்குதல், செதுக்கிட்டு இருக்காரு. ஃபாதர், ஷீ செட். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க முலன். டிட் யூ ஹியர் வாட் த எம்பரர் சேஸ் ஈச் ஃபேமிலி மஸ்ட் டூ? ஒவ்வொரு குடும்பமும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பேரரசர் சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் கேட்டிங்களா இந்த நியூஸை அப்படின்னு சொல்லிட்டு முலன் வந்து அப்பா கிட்டே கேட்குறா. எஸ் செட் ஹர் ஓல்ட் ஃபாதர். ஆமாம்மா, நான் இந்த நியூஸை பற்றி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முலனோட அப்பா வந்து சொல்கிறாங்க. ஐ ஹர்ட் அபவுட் இட் இன் டவுன். நான் இந்த நியூஸை பற்றி நகரத்திலே நான் கேள்விப்பட்டுட்டேன், டவுன்லேயே சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வெல், ஐ மே ஆஸ் வெல் கோ பேக்கப். சரி, ஓகே, நான் போய் ரெடி ஆகிறேன், எல்லாம் பேக்கப் பண்ணி திங்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ புட் டவுன் ஹிஸ் கர்விங், ஸ்டுட் அப்
and walked very slowly to his room. ரொம்ப வயது முதிர்ந்த அந்த அப்பா சொல்கிறாரு, சரி நான் இனிமேல் நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, தான் செதுக்கின அந்த கர்விங் இருக்கு இல்லையா, அந்த மரத்துண்டை செதுக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதை கீழே வச்சுட்டு ரொம்ப மெல்லமாக எழுந்திரிச்சு அவரோட ரூமுக்கு வந்து போயிட்டுருக்காரு. வெயிட் செட் முலன். முலன் சொல்கிறா, அப்பா கொஞ்சம் பொறுங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஃபாதர், யூ ஹாவ் நாட் பீன் வெல். உங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாலாம் இல்லை, நீங்கள் ரொம்ப சிக்காக இருக்கீங்க. அப்போது இஃப் ஐ மே சே ஸோ, வை அட் யோர் ஏஜ் மஸ்ட் யூ கீப் அப் வித் ஆல் தோஸ் யங் மேன்? இந்த வயசில் அங்கே இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் கூடலாம் நீங்கள் எப்படி வந்து போக முடியும்? நீங்கள் ஏன் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முலன் கேட்குறாங்க கொஷின். வாட் எல்ஸ் கேன் பி டன் செட் ஹர் ஃபாதர். வேறு என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு அப்பா கேட்குறாரு. யோர் பிரதர் இஸ் அ சைல்டு. உன்னோட பிரதர் வந்து ரொம்ப ஒரு குழந்தையாக இருக்கான், அவனாலும் வந்து போக முடியாது. ஹீ கேனாட் கோ அப்படின்னு சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் தட்ஸ் ட்ரூ செட் முலன். நிச்சயமாக அது உண்மைதான்ப்பா. ஹீ இஸ் டூ லிட்டில். தம்பி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பையன்தான். பட் ஐ ஹாவ் அன் ஐடியா. என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஷீ போர் ஹர் ஃபாதர் எ கப் ஆஃப் டீ அண்ட் ஹேண்டட் இட் டு ஹிம். ஒரு கப்பில் வந்து டீ வந்து போர் பண்ணி அப்பா கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்கிறா, ஃபாதர் ஹேவ் சம் டீ. அப்பா கொஞ்சம் டீ சாப்பிடுங்க. ப்ளீஸ் சிட் ஃபார் அ மினிட். ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. ஐ வில் பி ரைட் பேக். நான் கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு முலன் சொல்லிட்டு போகிறா. வெரி வெல் டியர் செட் த ஃபாதர். முலன் வென்ட் இன் டு ஹர் ரூம். அப்படியா, ஓகேம்மா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. உடனே முலன் என்ன பண்ணுறா, அவளோட ரூமுக்கு போகிறா. வித் ஹர் ஸ்வாட் ஷி கட் ஆஃப் ஹர் லாங் பிளாக் ஹேர். முலன் இப்போ என்ன பண்ணுறாங்க, தன்னோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட நீண்ட கருப்பு தலைமுடியை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்வாட் அப்படின்னா வாளால் வந்து வெட்டுறாங்க. ஷி புட் ஆன் ஹர் ஃபாதர்ஸ் ரோப். தன்னோட அப்பாவோட ஆடைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வியர் பண்ணிக்கிறாங்க. கோயிங் பேக் டு ஹர் ஃபாதர், முலன் செட். அப்பா கிட்ட போய்ட்டு என்ன சொல்கிறாங்க, இப்போது லுக் அட் மீ. இப்போ என்ன பாருங்கப்பா, ஐ எம் யுவர் சன் நவ். நான் வந்து உங்களோட பொண்ணு இல்லை, நான் உங்களோட மகன். இப்போது ஐ வில் கோ இன் யோர் பிளேஸ். நான் வந்து உங்களோட இடத்துக்கு போகிறேன், உங்களுக்கு பதிலாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் டூ மை பார்ட் ஃபார் சைனா. சைனாவுக்காக என்னோட பங்கை வந்து நான் வந்து கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ மை டாட்டர் செட் த ஓல்ட் மேன். இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. யூ கேனாட் டூ திஸ். முன்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான அப்பா வந்து சொல்கிறாரு. ஃபாதர் லிசன் ப்ளீஸ் செட் முலன். முலன் சொல்கிறாங்க, அப்பா கொஞ்சம் நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. ஃபார் இயர்ஸ் யூ ட்ரெயின் மீ இன் குங்ஃபு. பல வருஷமாக நீங்கள் எனக்கு குங்ஃபுவில் வந்து என்ன கொடுத்துருக்கீங்க, பயிற்சி கொடுத்துருக்கீங்க. யூ ஷோட் மீ ஹவு டு யூஸ் அ ஸ்வாட். ஒரு வாளை எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னு நீங்கள் எனக்கு காமிச்சிருக்கீங்க. முலன் ஸ்வங் த ஸ்வாட் பேக் அண்ட் ஃபோர்த் வித் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முலன் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆற்றலோடு அந்த வாளை வந்து முன்னும் பின்னுமா வந்து சுழற்றுறாங்க. ஒன்லி ஸோ தட் யூ குட் ஸ்டே சேஃப் செட் ஹர் ஃபாதர். ஆமாம்மா, நான் உனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே வந்து நீ சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அது வந்து உனக்கு ஒரு தற்காப்பு கலையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்தனே தவிர நீ போருக்கு போகணுங்கிறதுக்காக நான் அதை வந்து உனக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஐ நெவர் மீன் ஃபார் யூ டு கோ டு வார். நீ வாரில் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த ஸ்வாடாக இருக்கட்டும், அந்த குங்ஃபுவாக இருக்கட்டும், அதுக்காக நான் உன்னை வந்து ட்ரெயின் அப் பண்ணலை. இஃப் தே ஃபைண்ட் அவுட் யூ ஆர் அ விமன், யூ நோ ஆஸ் வெல் அஸ் ஐ டூ தட் யூ வில் டை. உனக்கே தெரியும், அங்கே நீங்கள் போரில் போய் கலந்துக்கும் பொழுது நீ ஒரு பெண் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க, உன்னை வந்து கொன்னுடுவாங்க. ஸோ நீ வந்து என்ன மரணம் தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து அப்பா சொல்கிறாரு. நோ ஒன் வில் ஃபைண்ட் அவுட் ஃபாதர் செட் முலன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முலன் சொல்கிறா. ஷி பிக்ட் அப் ஹர் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்ன பண்ணுறா, தன்னோட வாளை வந்து கையில் எடுக்கிறா. முலன் செட் த ஃபாதர். வந்து ஃபாதர் என்ன சொல்கிறாரு, முலன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஹி ட்ரை டு கெட் அப் பட் ஹேட் டு ஹோல்ட் ஆன் டு ஹஸ் சேர். ஃபஸ்ட்டு முலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஏந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அவரால் வந்து ஏந்திரிக்கவே முடியல. அதே சேர்லேயே வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப வயசானவர் இல்லையா, அதனால் அதே சேரில் அப்படியே வந்து எழுந்திருக்க முடியாமல் அப்படியே உட்காந்துட்டாரு. The daughter kissed him goodbye. I love you father, she said. Take care of yourself. Tell my brother I said goodbye. She climbed on a family horse and off she went to join the emperor's army. முலன் என்ன பண்ணுறாங்க, அப்பாவுக்கு வந்து குட் பை சொல்லிவிட்டு, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் கவனிச்சிக்கோங்க, யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து குட் பை சொன்னேன்னு சொல்லிவிட்டு தம்பிக்கிட்டேயும் சொல்லிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களோட வீட்டு குதிரை மேலே ஏறி என்ன பண்ணுறாங்க, அந்த பேரரசோட படையில் வந்து சேர்றதுக்காக வந்து புறப்பட்டு கிளம்பிட்டாங்க.
In the army, Mulan proved to be a brave soldier. படையில் வந்து தான் ஒரு சிறந்த படை வீரன் அப்படிங்கிறத முலன் வந்து நிரூபிக்கிறாங்க. In time, she was put in charge of other soldiers. தக்க தருணத்தில் முலன் கிட்ட மற்ற போர் வீரர்களோட பொறுப்பு எல்லாமே வந்து ஒப்படைக்கிறாங்க. Her battles went so well that she was put in charge of more soldiers. முலன் செய்த எல்லா யுத்தங்களுமே ரொம்பவே நல்லா இருந்ததுனால அவங்க கிட்ட இன்னும் நிறைய போர் வீரர்களோட பொறுப்பு எல்லாமே செய்து தராங்க. Her battles kept on going well. அவங்களோட போர்கள் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. After a few years, சில வருடங்களுக்கு பிறகு முலன் was given the top job. She would be general of the entire army. சில ஆண்டுகளுக்கு பிறகு முலன் வந்து ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வராங்க. அது என்ன பொறுப்பு அப்படின்னா அந்த படை முழுவதற்குமான தளபதி அப்படிங்கிற பொறுப்புக்கு வராங்க முலன். Not long after that, a very bad fever swept through the army. சில நாட்களில் ஒரு கொடிய காய்ச்சல் அந்த படையில் பரவுது. Many soldiers were sick. நிறைய வீரர்கள் வந்து நோய்வாய்ப்படுறாங்க. And Mulan, the general of the army, became sick too. தளபதியான முலனும் வந்து அதில் நோய்வாய்ப்படுறாங்க. When the doctor came out of the Mulan's tent, he knew the truth. அந்த முலன் அந்த தங்கியிருந்த கூடாரத்துக்கு வெளியே வரும் பொழுது அங்கே அவங்களுக்கு எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டர் வந்து முலன் வந்து பெண் தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாரு. The general is a woman, yelled the soldiers. ஒரு தளபதி வந்து ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த படை வீரர்கள் எல்லாமே ரொம்ப கூச்சல் போடுறாங்க. How can this be? இது எப்படி வந்து சாத்தியமாச்சு? Some called out, she tricked us. சில பேர் சொல்கிறாங்க அவன் நம்மளை வந்து ஏமாத்திட்டா. Tricked means ஏமாத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். And we will not fight for a woman, they said. கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெண்ணுக்காகலாம் போரிடவே மாட்டோம். Punish her, அவளுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுங்க. Make her pay, the cost is for her to die. அவள் செஞ்ச அந்த குற்றத்திற்காக தரும் விலை வந்து என்னன்னா அவள் வந்து சாகணும், அவள் இறக்கிறது தான் அவள் செஞ்ச தப்புக்கான விலை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். பட் அதர்ஸ் கால்ட் அவுட் இன் வாய்ஸஸ் ஜஸ்ட் as loud. With Mulan, we win every battle. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, சத்தமாகவே சொல்கிறாங்க, முலனோட தான் நம்ம எல்லா பேட்டில் மீன்ஸ் போர், எல்லா போரையும் நம்ம முலனோட தானே ஜெயித்தோம். They said, stay away from our general. எங்களோட தளபதியை விட்டு நீங்கள் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சில பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. Just then a soldier ran up. அந்த டைம் பார்த்து ஒரு போர் வீரன் வந்து உள்ளே ஓடி வரான். Everyone, he called. எல்லாரும் இங்கே கவனிங்க. A surprise attack is coming. ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு சர்ப்ரைஸ் தாக்குதல் வந்து நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் வந்து ஓடி வந்து அப்போ எல்லாத்துக்கும் நியூஸ் சொல்கிறான். Mulan heard this from inside her tent. வெளியே சோல்ஜர் சொன்னதை முலன் உள்ள டென்ட்டில் கூடாரத்தில் வந்துட்டு கேட்குறாங்க. She got dressed and went outside. ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே போகிறாங்க. She was not yet strong but stood tall. இன்னும் அவங்க வந்து உடல் வந்து வலிமை முழுசாக வந்து அவங்களுக்கு கிடைக்கல, இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா நிமிர்ந்த நடையோடு வராங்க. She told the soldiers where they must go to hide so they could attack when the enemy came. அங்கே இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸ்கிட்டையும் சொல்கிறாங்க, எனிமி வரப்போ அட்டாக் நமக்கு வரப்போ எங்கே போய் நம்ம ஹைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் தே மஸ்ட் கெட் தேர் ஃபாஸ்ட். சீக்கிரமாக எல்லாருமே அந்தந்த இடத்துக்கு வந்து போங்கன்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க. The soldiers, even those who did not like that general was a woman, could tell that Mulan knew what she was talking about. தன்னோட தளபதி வந்து ஒரு பெண் அப்படிங்கிறத விரும்பாத பல சோல்ஜர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க, இப்போது முலன் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து லிசன் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இட் ஒர்க்டு. முலனோட திட்டம் சரியாக செயல்பட்டது. The battle was won. அந்த யுத்தத்தில் முலன் ஜெயிக்கிறாங்க. It was such a big victory that the enemy gave up. அதாவது எதிரிகளே வந்து சரண் அடைகிற அளவுக்கு அது ஒரு மாபெரும் வெற்றியாக இருந்தது. The war was over. அந்த போர் முடிஞ்சிடுச்சு. அண்ட் சைனா வாஸ் சேவ்டு. சைனா வந்து அவங்களோட எதிரிக்கிட்டேருந்து மீட்கப்படுது, காப்பாற்றப்படுது. யூ கேன் பி ஷுர் தட் ஆஃப்டர் த லாஸ்ட் பேட்டில் நோ ஒன் கேட் எனிமோர் தட் முலன் வாஸ் அ விமன். இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி தந்த அந்த முலன் வந்து ஒரு பெண் அப்படிங்கிறது முன்ன எல்லாருமே ரொம்ப கேவலமாக சொன்னாங்க இல்லையா. இந்த வெற்றிக்கு அப்புறம் முலன் ஒரு பெண்ணுங்கிறத யாருமே வந்து பொருட்கூட படுத்தலை, போதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. The emperor was so glad that Mulan had entered the long war. He set aside the rule about being a woman.
அந்த பேரரசர் வந்து நினைக்கிறாரு இப்போது நீண்ட காலமாக தொடர்ந்துட்டு இருந்த அந்த போர் இருக்கு இல்லையா, அது முடிவுக்கு கொண்டு வந்த முலன் வந்து எவ்வளவு அறிவுபூர்வமாக செயல்பட்டிருக்காங்க. அதை நினச்சி அவர் என்ன சொல்கிறார், இப்போது பெண்களுக்கு எதிரான ஆணையவே என்ன பண்ணுறாரு, ரத்து செய்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கார் பேரரசர், எம்பரர். முலன், ஸ்டே வித் மீ இன் த பேலஸ், he said. எம்பரர் வந்து முலன் பார்த்து சொல்கிறாரு, முலன் நீ வந்து அரண்மனையில் என்னோட தங்கிக்கலாம். someone as smart as you would be a fine royal advisor. உன்ன மாதிரி ஒரு நேர்த்தியானவங்க, உன்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கேர்ள் வந்து இந்த அரசுக்கு ஒரு சிறந்த அரச ஆலோசகராக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து எம்பரர் கேட்டுக்கிறாரு. முலன் bowed deeply. முலன் வந்து ரொம்பவும் அடி பண்ணிடுறாங்க. you're too kind sir, she said. நீங்கள் ரொம்ப வந்து இரக்கமுள்ளவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பரரை பார்த்து முலன் சொல்கிறாங்க. பட் இஃப் யூ ப்ளீஸ், வாட் ஐ விஷ் மோஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் டு ரிட்டர்ன் ஹோம் டு மை ஃபேமிலி. ஆனால் நீங்கள் வந்து விரும்புனீங்க அப்படின்னா நான் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்க்கறதுக்காக நான் என் வீட்டுக்கு வந்து போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அட்லீஸ்ட் டேக் தீஸ் ஃபைன் கிஃப்ட்ஸ் இந்த எம்பரர். அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த அழகான அன்பளிப்பாவது நீ வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எம்பரர் சொல்கிறாரு. ஸோ எவ்ரி ஒன் அட் யோர் ஹோம் அண்ட் வில்லேஜ் வில் நோ ஹவு மச் த எம்பரர் ஆஃப் சைனா திங்ஸ் ஆஃப் யூ. அப்போ தான் உன்னோட வீட்லேயும் உன்னோட கிராமத்துலேயும் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த சீன பேரரசர் வந்து உன்னை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நான் கொடுக்குற கிஃப்ட்ஸை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. முலன் ரிட்டர்ன் டு ஹர் வில்லேஜ் வித் 6 ஃபைன் ஹார்சஸ் அண்ட் 6 ஃபைன் ஸ்வாட்ஸ். முலன் வந்து 6 அழகிய குதிரைகள் மற்றும் 6 அழகிய போர்வாலோட தன்னோட கிராமத்துக்கு ரொம்ப வீரமாக வராங்க. எவ்ரி ஒன் சியர்ட் தட் ஷி வாஸ் சேஃப். அவள் ரொம்ப சேஃபாக வந்துட்டா, எந்த உயிருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒவ்வொருவருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. சியர்டுனா மகிழ்ச்சியாக இருக்காங்க. The person who had saved China was the very own முலன். சைனாவை காப்பாற்றின அந்த நபர் வந்து யார் அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கவங்களோட சொந்த முலன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங்.